ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். நேத்து வந்து அனதர் மான்செஸ்டர் யுனைட்டடோட ஒரு மேட்ச், அனதர் மேன் யுனைட்டடோட ஒரு லாஸ், அனதர் ரூபன் ஆமரிமோட ஒரு டிசாஸ்டர் கிளாஸ். அது வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். மேட்ச் முடிஞ்ச உடனே நான் உங்கள்ட்ட வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ குடுத்திருந்தேன். நெறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூன் அண்ட் மெச்சூர்ட் காமெண்ட்ஸ் வந்து கீழ போட்டிருந்தீங்க. மெச்சூர்ட் மீன்ஸ் இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு? டாக்டிக்கலா என்ன ராங்கா இருந்துச்சு? அமோரிம் என்ன பண்ணாங்கிறத வச்சு நெறைய பேர் காமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் நெறைய பேருக்கு ரியாக்ட் குடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இந்த கம்யூனிட்டி இன்னும் கொஞ்சம் நெறைய பேருக்கு ப்ராடரா ரீச் ஆகணும் அப்டின்னா, உங்களோட சப்போர்ட் இல்லாம பண்ணவே முடியாது. ஆல்ரெடி நம்ம 850 தாண்டி போயிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல. ஸோ இன்னும் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. லிட்டரலி 60-70% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைண்ட்லி லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இது மை சேனல் கிடையாது. உங்களோட சேனல். நீங்க இல்லாம இது இல்லவே இல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எத பத்தி இருக்க போகுது அப்டின்னா, நேத்தே நான் சொல்லியிருந்தேன். ஒரு டாக்டிக்கல் வீடியோவா நாளைக்கு நான் போடுறேன். என்ன நடந்துச்சு அண்ட் என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு போடுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. அந்த வரிசையில லைன் அப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரென்ட்ஃபோர்ட எதிர்த்து நம்மளோட லைன் அப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பயந்தீர ஸ்டார்ட் பண்ணா, எனக்கு முன்னாடியே தெரியும். நான் வந்து ப்ரிவியூலயே சொல்லியிருந்தேன். நான் ப்ரிவியூ லைன் அப்ல நான் என்ன பிரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே லைன் அப் தான் பிரெடிக்ட் பண்ணியிருந்தேன். சேம் இதே லைன் அப் தான் ரூபன் ஆமரிம் போப்போறான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே தான் வந்தான். அதே தான் போனான். பிகாஸ் சென்டர் பேக் சிஸ்டம்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் போப்போறான். டாக்டிக்கலா போகாம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் ரூபன் ஆமரிம் போக போறான். ஏன் அப்படின்னா, ரூபன் ஆமரிம் 2 மேட்சஸ் வந்து பிரீமியர் லீக்ல கன்டினியூஸா வின் பண்ணதே கிடையாது. அதுக்காக மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ்டு சென்டர் பேக் சிஸ்டம வந்து சூஸ் பண்ணான். அதே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பேக் சிஸ்டம் அவன வந்து லெட் டவுன் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, பயந்தீர் ஃபர்ஸ்ட்டு. செனி லேமன்ஸ் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். 23 மில்லியன் குடுத்து ஆன்ட்வெர்ப்ங்கிற ஒரு டீம்ட்ட வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அந்த கிளப்ல ஹோல் வேர்ல்டு அந்த டாப் டயர் ஃபுட்பால் இருக்கு இல்லையா? அந்த யூரோப்பியன் ஃபுட்பால், சவுத் அமெரிக்கன் ஃபுட்பால்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஃபுட்பால் ரேஞ்சுல வந்து டாப் கோல் கீப்பர்ல அவன் தான் இருக்கான். அந்த சேவ் பெர்சன்டேஜ்ல 90 சம்திங் பெர்சன்டேஜ் வந்து அவன் வந்து சேவ் பெர்சன்டேஜ் மட்டுமே வச்சிருக்கான். வேர்ல்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறாங்க. மேனுவல் நோயர், திபா கோர்த்தா 2 பேரையுமே கலப்படம் பண்ண மாரி ஒரு கோல் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேனுவல் நோயரே வந்து அவன பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாரி நேரத்துல நீங்க அவன ஸ்டார்ட் பண்ணாம, ஸ்டார்ட்டிங் லைனப்லயே வைக்காம, அவன வந்து வெளியில உட்கார வச்சு, இன்னைக்கு பயந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போறான்னு உள்ள வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கோல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து மெக்வாயர் என்ன பண்ணான்னு தெரியல. ஏன்னா மெக்வாயர் வந்து ஆஃப் சைட் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது நடந்துச்சு. டாக்டிக்கல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரென்ட்ஃபோர்ட் வந்து லாங் பால்ஸ் போட்டு ப்ளே பண்ணாங்க மேன் யுனைட்டட்ட. ஏன்னா மேன் யுனைட்டட்ட பேஸ் இல்ல. லூக் ஷாவும் சரி, மத்தியாஸ் டி லிக்ட்டும் சரி, ஹாரி மெக்வாயரும் சரி. 3 பேர்கிட்டயுமே பேஸ் இல்ல. நீங்க என்ன பண்ணியிருக்கணும், லூக் ஷாவையும், லெனி யோரோவையும் ரைட் அண்ட் லெஃப்ட்ல போட்டுட்டு, மத்தியாஸ் டி லிக்ட்ட நீங்க சென்டர்ல போட்டுருக்கணும். அப்படி போட்டிருந்தா, ஃபர்ஸ்ட் கோலும் வந்திருக்காது. செகண்ட் கோலும் வந்திருக்காது. தேர்ட் கோலும் வந்திருக்காது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து மெக்வாயர் முன்னாடி போணும். அந்த லைனுக்கு முன்னாடி போணும். லைனுக்கு போனா தான் உங்களுக்கு வந்து ஆஃப் சைட் டிராப் வந்து கரெக்ட்டா இருக்கும். நீ லைனுக்கு பின்னாடி இருந்துகிட்டு, பிளேயருக்கு பின்னாடி இருந்துகிட்டு, நீ வந்து ஆஃப் சைட் டிராப்க்கு அப்புறம் போன அப்டின்னா, அது என்ன பண்றது? அதே பால்ல டியோகோ டாலோ, மத்தியாஸ் குன்யாக்கு ஒரு சூப்பர்வான பாஸ் போட்டிருப்பான். அந்த பிக்சர் அவைலபிளா இல்ல. டியோகோ டாலோ அந்த பாஸ் மட்டும் மத்தியாஸ் குன்யாக்கு முன்னாடி போட்டிருந்தான் அப்டின்னா, தட்ஸ் a கோல். பட் டியோகோ டாலோ என்ன பண்ணான்? மத்தியாஸ் குன்யா வந்து ஓடி வந்து அந்த பால ரீச் பண்ற மாரி ரொம்ப ஸ்லோவா போட்டான். அதாவது அந்த மைனஸ் பாஸ் மாரி போட்டான். ஹியர் வி கோ. அங்கேருந்து ஜார்டன் ஹெண்டர்சன் அந்த பால பிக் பண்ணி ஒரு லாங் பால். அதுக்கப்புறம் பயந்தர் என்ன பண்ணியிருக்கணும்? சிம்பிள், சிம்பிள் திங். கோல் கீப்பரோட மேனுவல்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் திங் என்ன இருக்கும் அப்டின்னா, 1 ஆன் 1 வருது கோல் கீப்பர் வெர்சஸ் ஸ்ட்ரைக்கருக்கு. பால் வந்து லாங் பால் வந்துகிட்டு இருக்கு. கோல் கீப்பர் என்ன பண்ணியிருக்கணும்? பாக்ஸ்க்கு வெளியில ஓடி வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் மேல பிரஷர் போடணும். பட் அவன் என்ன பண்ணான்? 6 யார்ட் பாக்ஸ்ல நின்னுட்டு இருக்கான். போஸ்ட் இங்க இருக்கு அப்டின்னா, இவன் இந்த இடத்துல நிக்கிறான். பால் வந்து ஈஸியா அடிக்கிறான். கோல் போகுது. அவனால தொடக்கூட முடியல. ட்ரை கூட பண்ணல. என்னன்னு தெரியல. பயந்திருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. செகண்ட் கோல் லிட்டரலி பேரியிங் பண்ணான். கோல் அவன் வந்து ஷாட் அடிச்சான். அதாவது ஸ்காடே அவன் வந்து ஷாட் அடிச்சான். பயந்திர் வந்து பேரியிங் பண்ணான். அவன் வந்து புரொடெக்ட் பண்ணிட்டான். பட் நேரா ஆப்போசிட்டோட கோல். இந்த மாரி ஒரு கோல் கீப்பர் பண்ணி நீங்க என்னைக்காச்சும் பார்ப்பீங்க அப்டின்னா, இது வந்து மேன் யுனைட்டட்ல மட்டும் தான் பார்ப்பீங்க. அது ஒனானாவா இருக்கட்டும், பயந்தீரா இருக்கட்டும். இட்ஸ் டெரிபிள் டூ வாட்ச் தெம். அதான் நான் சொல்லுவேன். அண்ட் லைன் அப் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. பிகாஸ் ஒன்ஸ் அகைன் டிலிக்ட் வந்து ரைட்ல ஸ்டார்ட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு கிரைம். ஏன் அப்டின்னா, டிலிக்ட் வந்து சென்டர்ல எவ்ளோ சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே சரி. ஈவன் மேன் சிட்டி மேட்ச்ல கூட சென்டர் பேக்கா அவன் வந்து சூப்பர்வா பண்ணிட்டு இருந்தான். அவனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப புரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தான் டிஃபென்சிவ் லைன. பட் இந்த மேட்ச் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போறேன். மெக்வாயர நான் ப்ளே பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு மெக்வாயர லாஸ்ட் மேன் ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டேன். அவனால ஓடக்கூட முடியல. டிலிக்ட்ட ரைட்ல ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கிட்டு ஐ டோன்ட் நோ வாட் Amorim வாஸ் டூயிங் டாக்டிகலி அண்ட் சென்டர் மிட்ஃபீல்ட்ல ஒன்ஸ் அகைன் ப்ரூனோ பெர்னாண்டஸ். அமோரிம் என்ன பண்றான் அப்டின்னா, நான் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ லாஸ்ட் சீசன் யூரோப்பா லீக் ஃபைனல்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ் சென்டர் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ண வச்சேன். அவன் அந்த மேட்ச் ஒழுங்கா பண்ணல. ஒரு ஸ்டிங்கர போட்டு விட்டான். நல்லாவே ப்ளே பண்ணல. ஸ்டிங்கர் மீன்ஸ் வொர்ஸ்ட் கேம். ஸ்டிங்கர போட்டு விட்டான்.
அதுக்கப்புறம் நான் அவன மறுபடியும் அந்த மிட்ஃபீல்ட்ல அவன ப்ளே பண்ண வச்சு, நான் வந்து வேர்ல்ட் கிளாஸா ஆக்கி, நான் மேன் யுனைட்டட நான் டாப்க்கு கொண்டு கொண்டு போப்போறேன். அப்படிங்கிற ஒரு ஸ்டப்பான்னஸ், அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் வந்து அவன விட்டு போவே மாட்டேங்குது. டைம் அண்ட் டைம் அகைன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து இந்த லீக்ல, இந்த சீசன்ல ரொம்ப மோசமா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். செல்சி கூட நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு மோசமான கேம் தான். செல்சி 10 வெர்சஸ் 10 வந்த உடனே நம்ம கேசமிரோ ரெக்கார்ட் வாங்குன உடனே, ஹி லாஸ்ட் ஹிஸ் கேம். அவனுக்கு வந்து ஒரு 11 வெர்சஸ் 10 இருந்தப்போ, ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு ஒரு லக்ஸரி இருந்துச்சு. அவன் முன்னாடி போறதுக்கு. ஏன்னா, நம்ம வந்து ஒரு சென்டர் மிட்ஃபீல்ட்ல வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். கேசமிரோ மட்டும் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தான். ஏன்னா, அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற வழி இல்ல அவங்களுக்கு. அட்டாக்கிங் பிளேயர்ஸே வந்து எடுத்துட்டாங்க சப்ஸ்டிடியூஷன்ல. என்சோ மரஸ்கா வந்து பால்மரா இருக்கட்டும், பெட்ரோ நெட்டோ, எஸ்தவா இவங்க எல்லாரையுமே வந்து வெளியில எடுத்துட்டான். அதனால செல்சிக்கு வந்து வேற வழி இல்ல. டிஃபென்சிவ் தான் போயாகணும். அந்த நேரத்தில ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் செகண்ட் ஹாஃப்ல ஹி லிட்டரலி வேனிஷ்ட். அவ்வளதான். 10 வெர்சஸ் 10 ஆனதுக்கப்புறம் ப்ரூனோ பெர்னாண்டஸால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே தான் இங்க பிரென்ட்ஃபோர்ட்லயும். ப்ரூனோ பெர்னாண்டஸால சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்லேருந்து டிக்டேட்டே பண்ண முடியல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் செஸ்கோக்கு எத்தன பால் போட்டன்னு நீங்க பார்த்தீங்க? கூனியா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரே ஒரு நல்ல பால் போட்டிருப்பான். அது செஸ்கோ ஒரு ஷாட் அடிச்சிருப்பான். அது ரொம்ப வீக்கான ஷாட். ஏன்னா, அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். அதனால ஷாட் அடிக்க முடியல. அதுக்கப்புறம் உங்களோட சென்ட்ரல் மிட்ஃபீல்டர், உங்களோட சோ கால்ட் பிளே மேக்கர், உங்களோட ஸ்ட்ரைக்கருக்கு எத்தன பால் வந்து நீங்க போட்டு அவன பார்த்தீங்க? இட்ஸ் ஃபுல்லி ஆன் அமரிம். இது வந்து அவன நான் மறுபடியும் வேர்ல்ட் கிளாஸா மாத்தி காட்டுறேன் இந்த மிட்ஃபீல்ட்லன்னு சொல்லி, அவன வந்து அட்டர் ஷிட் ஆக்கி, சவுதி வந்து இப்போ அவனுக்கு ஒரு 40 மில்லியன், 50 மில்லியன் குடுத்து அடுத்த வருஷம் வாங்கிட்டு போறானுங்க. 100 மில்லியன் வர வேண்டிய ஒரு இடத்துல 50 மில்லியன் குடுத்து வாங்குறீங்க. இந்த டிசிஷன் எனக்கு தெரிஞ்சு யார் எடுத்தான்னு தெரியல. பிகாஸ் நீங்க வந்து 100 மில்லியன் ஒரு சவுதி கிளப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. ப்ரூனோ வந்து நெகோஷியேட்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து போலன்னு சொல்லல, போறேன்னு சொல்லல. நீங்க விட்டா அவன் போயிருவான். அந்த 100 மில்லியன வச்சு நீங்க வந்து பலீபாவோ இல்ல வார்ட்டனையோ வாங்கியிருக்கலாம். 2 பேரையுமே கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபுல் காச வந்து நீங்க அப்படியே குடுக்க போறதில்ல. ஆட் ஆன்ஸ்ல தான் குடுக்க போறீங்க. ஸோ ஒரு 50 மில்லியன் குடுத்து ஆட் ஆன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் பேமெண்ட்டா குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் ஆன்ஸ் குடுத்துருக்கலாம். 70 மில்லியன் வாட்டன் ஈஸியா குடுத்துருப்பாங்க. 70 மில்லியன் பலீபா ஒரு 80 மில்லியன் குடுத்துருப்பானுங்க. ஏன்னா நீங்க இயர்லி விண்டோலயே நீங்க போனீங்க அப்படின்னா, எந்த பிளேயரா இருந்தாலும் குடுத்துருப்பானுங்க. பலீபா வந்து நம்ம லாஸ்ட் டைம்ல ஆஃபர் பண்ணதுனால தான் பிரைட்டன் வந்து காசே வந்து அவங்க வந்து இந்த அமௌண்ட் குடுங்க. நாங்க வந்து குடுக்குறோம்னு சொல்லவே இல்ல. ஸோ அதே ரீசன் தான் வந்து வாட்டனுக்குமே. நீங்க வந்து இயர்லி ஆஃப் த விண்டோலயே வாட்டன் அண்ட் பலீபாக்கு நீங்க ஆஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபீ உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அந்த ஃபீய வச்சு நீங்க வந்து ஆட் ஆன்ஸ் குடுத்துட்டு, இனிஷியல் பேமெண்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து போனஸஸா குடுக்கலாம். அதாவது வருஷத்துக்கு இவ்வளோ குடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரிச்சு பேக்கேஜா குடுப்பானுங்கல்ல. அந்த பேக்கேஜா நீங்க பண்ணியிருக்கலாம். பட் யுனைட்டட் அத பண்ணவே இல்ல. இது யாரோட டிசிஷன்னு எனக்கு தெரியல. இது அமோரிமோட டிசிஷனா இருந்துச்சு அப்படின்னா, ஹி ஹாஸ் டூ கோ. கிளப்ப விட்டு போயிரு. எனக்கு இந்த மாரி ஒரு கோச் வந்து எனக்கு தேவையே இல்ல. ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கிற ஒரு கோச். லிட்டரலி நீங்க மெயினு இருக்கான் பார்த்தீங்களா? ம். எனக்கு தெரிஞ்சு மெயினும் எனக்கு தெரிஞ்சு மேன் யுனைட்டட விட்டு செல்சிக்கு போயிருந்தான் அப்படின்னா, இந்நேரம் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்லன்னா ஸ்பானிஷ் கிளப்ஸ்லாம் வந்து அவனுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்புறம் கிறிஸ்டல் பேலஸ் ஆஃபர் பண்ணானுங்க. வெஸ்ட் ஹாம் அண்ட் ஆஸ்டன் வில்லா ஆஃபர் பண்ணானுங்க. லோன் ஆஃபர் பண்ணானுங்க. போயிருந்தான் அப்படின்னா, இந்த நேரத்தில அவன் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். யுனைட்டட்ல ஸ்டார்ட்டிங் லெவல்ல எடுக்க மாட்றானுங்க. 70, 75 மினிட்க்கு அப்புறம் உள்ள கொண்டு வரானுங்க. அப்பயும் என்ன பண்றானுங்க, ப்ரூனோ பக்கத்தில ப்ளே பண்ண வைக்கிறானுங்க. ப்ரூனோ பக்கத்தில வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்டரே ப்ளே பண்ணாலும், அந்த மிட்ஃபீல்டர் வந்து ரொம்ப மட்டமா தான் தெரியும். நீங்க வந்து ராட்ரிய ப்ளே பண்ண வைங்க, விட்டினியாவ ப்ளே பண்ண வைங்க, சூமேனிய ப்ளே பண்ண வைங்க, ரியல் மேட்ரிடோட சூமேனி, அப்புறம் கிமிச்ச ப்ளே பண்ண வைங்க. எவன ப்ளே பண்ண வச்சாலும் ப்ரூனோ பெர்னாண்டஸ் பக்கத்தில வந்து மொக்கையா தான் தெரிவான். ஏன் அப்டின்னா, நீங்க 3-4-2-1 ப்ளே பண்றீங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து அட்டாக்கிங்ல போயிருவான். ஒரே ஒரு மிட்ஃபீல்டர் தான் நீங்க இருக்க போறீங்க. அண்ட் ஆப்போனன்ட்டோட 3 மிட்ஃபீல்டர்ஸ நீங்க ஒரு ஆளா சமாளிக்கணும். அது எப்படி முடியும்? யூ கான்ட் டூ இட். ஸோ அமோரியம்க்கு இது தெரியுதா இல்லையான்னு தெரியல. டைம் அண்ட் டைம் அகைன் ப்ரூனோ பெர்னாண்டஸ பிக் பண்ணி, அவன் வந்து அவன் தலையிலேயே மண்ண வாரி போட்டுக்கிறான். இது என்ன விஷயம்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் லெவல்ல ரூபன் ஆமரிம் வந்து ட்ரெய்னிங் செஷன்லாம் பார்த்துட்டு இருக்கான். கேசமிரோ வந்து அவைலபிளா இல்ல. கேசமிரோ ரெட் கார்ட் வாங்கிட்டான். 3 மேட்ச் விளையாட மாட்டான். ஐயோ! நம்ம ப்ரூனோவ ப்ளே பண்ண வைக்கணுமே. இப்ப என்ன சாரி மெயினோவ ப்ளே பண்ண வைக்கணுமே. என்ன பண்றது? சரி மெயினோவ நம்ம எப்படியாவது ப்ளே பண்ண வைக்கக்கூடாது. ப்ரூனோவ தான் எப்படியும் ப்ளே பண்ண வைக்கணும். நம்ம உகார்த்தே இருக்கான். உகார்த்தையும் ப்ரூனோவையும் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு மெயினோ வந்து சப்ஸ்டிட்யூட்ல கொண்டு வரலாம். ப்ரூனோ வந்து நம்ம ப்ளே பண்ணாம வச்சுட்டா, ப்ரூனோ வந்து நம்ம மேல கோச்சுக்குவான். ஏன்னா ப்ரூனோ வந்து அமரிமோட பொண்டாட்டி இல்லையா? வேற வழி இல்ல. எனக்கு இப்படி தான் பேசி ஆகணும். ப்ரூனோ வந்து ஒரு கேப்டன்ங்கிறது ஒரு மேட்ச்ல அந்த டீமோட இன்ஃப்ளூயன்ஸா இருக்கணும். அந்த டீமையே வந்து லீடர்ஷிப்பா வழிநடத்தணும். பட் ப்ரூனோ என்ன பண்றான்? அங்க இங்கேயும் அழுதுகிட்டு இருக்கான். நேத்து எனக்கு லிட்டரலி நான் ரியாக்ஷன்ல சொல்லியிருந்தேன். லூக் ஷாவோ, டோகுவோ 2 பேர்ல யாரோ வந்து ப்ரூனோக்கு ஒரு லாங் பாஸ் போட்டிருப்பாங்க. இப்படி வரும். அழகா வரும் ப்ரூனோக்கு. ஃபர்ஸ்ட் டச் கூட ஒழுங்கா பண்ண முடியாம, ப்ரூனோ கால்ல பட்டு பால் வந்து வெளியில போயிரும். அழுவான். என்னடா பாஸ் போடுற? என்னடா பாஸ் போடுறன்னு. டேய் லிட்டரலி உனக்கு இப்படி வருதுடா. உனக்கு வந்து டிப் ஆயி உனக்கு ஈஸியா வருதுடா கால்ல. அத கூட உன்னால ஃபர்ஸ்ட் டச்ல வாங்க முடியல. அத கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, நீ என்ன கேப்டன்? நீ வந்து 300 கிராண்ட் 300K வீக்ல வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் இருக்கான். நியூ கான்ட்ராக்ட் படி.
300K வேஜ் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு வீக்லி போயிட்டு இருக்கு. இதுல வந்து எல்லாம் சொல்றானுங்க. 700K 700K ஓட வேஜ வந்து சவுதியில வந்து ப்ரூனோ ரிஜெக்ட் பண்ணிட்டு மேன் யுனைட்டட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ ஒரு நல்ல பையன் அப்படின்னு எவ்வளோ ஒரு நல்ல கேப்டன், எவ்வளோ ஒரு நல்ல பிளேயர் மேன் யுனைட்டடுக்கு வந்து லாயலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ இந்த அளவுக்கு லாயலா இருக்க அப்படின்னா, உன் மேனேஜர் கிட்ட போயிட்டு சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் எனக்கு நல்லா ப்ளே பண்ண வரல. என்ன வந்து நம்பர் 10ல போடுங்க. நம்பர் 10ல கூனியாவும், எம்புமாவும் இருக்கானுங்க. என்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது அவங்கள மீறி. அப்படி இருந்தாலும் பரவால்ல. நான் வந்து சப்ஸ்டிடியூட்ல இருக்கேன். 2 பேரையும் மாத்தி சப்ஸ்டிடியூட்ல ப்ளே பண்ண வைங்க. மெயினுவையும் உகாத்தையும் ப்ளே பண்ண வைங்க. இல்ல மெயினுவையும் கெசமிரோவும் ப்ளே பண்ண வைங்க. மெயினு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிலாந்தோட ஒரு ப்ராடஜி. இங்கிலாந்தோட அப்கமிங் பிளேயர். யூரோஸ்லலாம் ப்ளே பண்ணியிருக்கான். இங்கிலாந்துக்கு வந்து கப்லலாம் ப்ளே பண்ணியிருக்கான். அண்ட் ஆல்சோ மேன் யுனைட்டட் ஸ்ட்ரகிள் பண்ண நேரத்துலலாம் மேன் யுனைட்டட் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ நீங்க வந்து மெயினும் நல்லா ப்ளே பண்ண வைங்க. டெக்னிக்கலி ஹி இஸ் எ பெட்டர் பிளேயர் இன் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் பொசிஷன் அலாங் வித் உகாத்தே ஆர் கெசமிரோ அப்படின்னு சொல்லி உன் மேனேஜர்ட்ட சொல்லணும். பட் நீ என்ன பண்ற? ஒண்ணும் பண்றதில்ல. ஸ்டார்ட் பண்ற, அழுவுற, பாஸ் எல்லாம் மிஸ் பண்ற, 20, 30 வாட்டி பொசிஷன லாஸ் பண்ற. பெனால்டின்னு வந்துட்டா ஆளா போய் எடுக்குற. ஆனா லாஸ் பண்ணிடுற. மேட்ச லாஸ் பண்ணிடுறானுங்க. யூ காட் எம்பூமோ, யூ காட் மத்தியாஸ் கூனியா, யூ காட் பெஞ்சமின் செஸ்கோ. பெஞ்சமின் செஸ்கோ ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆர்பி லெப்சிக்கு எவ்வளோ வாட்டி பெனால்டி எடுத்திருக்கான். எம்பூமோ வந்து இதுவரைக்கும் பிரீமியர் லீக்ல 100% பெனால்டி கன்வர்ஷன் ரேட் லாஸ்ட் சீசன்ல. லாஸ்ட் ஒரு செவரல் சீசன்ல. நீங்க வந்து எம்பூமோ பெனால்டி எடுக்க விடல. அந்த பெனால்டிய வின் பண்ணது யாரு? எம்பூமோ. பெனால்டி எடுக்கிறது யாரு? ப்ரூனோ பெர்னாண்டஸ். அந்த மேட்ச்லயே மோசமா ப்ளே பண்ணது யாரு? ப்ரூனோ பெர்னாண்டஸ். இன்னொரு விஷயம். யுவர் சோ கால்ட் லீடர்ஷிப் குரூப். நீங்க வந்து மேன் யுனைட்டட்ல லீடர்ஷிப் குரூப்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதுல வந்து யார் இருக்கா நேத்து ப்ளே பண்ணதுல? ஹாரி மகுயர், லூக் ஷா, ப்ரூனோ பெர்னாண்டஸ், தியாகோ டாலோ. அண்ட் வெளியில யார் இருக்கா? கசமிரோ. இந்த 5 பேருமே மேன் யுனைட்டடோட ஒரு சோ கால்ட் லீடர்ஷிப் குரூப்ல இருக்கானுங்க. 5 பேருமே இந்த லீக்ல இதுவரைக்கும் ஸ்டிங்கரா போட்டு தள்ளுறானுங்க. ஒரு மேட்ச் கூட நல்லா ப்ளே பண்ணல. நான் என்ன கேட்கிறேன், பேட்ரிக் டோகு வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது மேன் யுனைட்டடுக்கு லாஸ்ட் சீசன் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ரூபன் அமோரிம் என்ன பண்ணான்? ரைட் விங் பேக்ல போட்டுட்டு, லெஃப்ட் விங் பேக்ல டியாகோ டாலோவ போட்டான். அதே மாதிரி இந்த மேட்ச்ல டியோகோ லியான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளேயர் வந்து பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்கீங்க. டியோகோ லியான லெஃப்ட் விங் பேக்ல போட்டுட்டு, ரைட் விங் பேக்ல பேட்ரிக் டோகுவ போட்டா என்னடா வருது உனக்கு? எனக்கு தெரியல. டியோகோ டாலோவ உனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகணுமா? ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணுமா? இந்த போர்ச்சுகல் கனெக்ஷன் வந்து இருந்தே ஆகணுமா? எனக்கு புரியல. அமோரிமோட ஃபேவரைட்டிசம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். நீங்க வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் நல்லா ப்ளே பண்றான். டியோகோ டேலா நல்லா ப்ளே பண்றான். அதனால தான் ப்ளே பண்ண வைக்கிறோம். 4 மேட்சஸ்ல வந்து 2 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணியிருக்கான். 2 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணல. அதனால வந்து உங்களுக்கு இப்படி தெரியுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு ஒண்ணும் புரியல. 4 அவைங்க வந்து 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும். பிரீமியர் லீக்ல மட்டும். 6 மேட்ச்சுமே நல்லா ப்ளே பண்ணல. வாட்ஸ் ஹேப்பனிங்? 3 மேட்ச் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். 1 மேட்ச் டிரா பண்ணியிருக்கோம். 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். 2 மேட்ச் வின் பண்ணதுமே யார் கூட? செல்சி கூட 10 மென். பெர்ன்லி கூட ஸ்ட்ரக்லிங் வின். அதுல வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து பெனால்டின்னு வந்தோனே ஓடி வந்துட்டான். அதுவரைக்கும் நல்லா ப்ளே பண்ணாத ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல பெனால்டி அடிச்சுட்டு வின்னர்ன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டான். அதே மாரி தான் இங்கேயும் ட்ரை பண்ண பார்த்தான். நல்ல வேள கெலஹர் வந்து சேவ் பண்ணிட்டான். பிரென்ட்ஃபோர்டோட கீப்பர். இதோட நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பிரென்ட்ஃபோர்ட் எத்தன பிளேயர்ஸ் வந்து லாஸ் பண்ணானுங்க. எம்பூமோ, வீசா, ஒரு சென்டர் பேக், ஒரு மிட்ஃபீல்டர். அப்புறம் அவங்களோட கோல் கீப்பர். 5 பேர வந்து லாஸ் பண்ணி, இந்த ஸ் இந்த இந்த கட்டத்திலயுமே அவனுங்க வந்து மேன் யுனைட்டட வின் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஃபுட்பால் வந்து மேன் யுனைட்டட் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் ஐ ஃபீல் சோ சாரி ஃபார் கோபி மேனு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் 5 மேட்சஸ் என்ன நடக்க போகுது அப்டின்னா, சண்டர்லேண்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ் பண்ண போறோம். ஏன்னா, கிறிஸ்டல் பேலஸோட கிரவுண்டுக்கே போய் கிளீன் ஷீட் வச்சவனுங்க சண்டர்லேண்ட். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ட வந்து பீட் பண்ணவனுங்க சண்டர்லேண்ட். அண்ட் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஃபுட்பால் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சண்டர்லேண்ட். ஸோ லாஸ். லிவர்பூல் கம்ப்ளீட்லி எத்தன கோல் வரப்போகுதுன்னே தெரியலன்னு நான் நெனைக்கிறேன். லாஸ். பிரைட்டன் ஐ திங்க் எ ட்ரா வுட் பி எனஃப் தெரியல. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆன்ஜ் ஆன்ஜ் என்ன பண்ண போறான்னு தெரியல. அந்த மேட்ச் ஒரு வின்னுன்னே எடுத்துக்குவோமே. ஓகே 4 பாயிண்ட்ஸ். ஸ்பர்ஸ் டோட்டனம் வந்து ஒரு மோசமான ஃபுட்பால் வந்து லாஸ்ட் சீசன்ல யூரோப்பா லீக் ஃபைனல்ல ப்ளே பண்ணி நம்மள வந்து வின் பண்ணானுங்க. அந்த மேட்ச்லயே யுனைட்டட் வந்து ஒரு மோசமா ப்ளே பண்ணி லாஸ் பண்ணானுங்க. இப்போ ஸ்போர்ஸ் ஆர் பிளேயிங் வெரி குட் ஃபுட்பால். 2ண்ட் பிளேஸ்ல இருக்கானுங்க ஸ்போர்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பவுர்ன்மவுத் வந்து அவங்களோட 2 சென்டர் பேக்கையும் லாஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் பேக்கையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாபன்ட்ரி, அப்புறம் ஹூய்சன், அப்புறம் லெஃப்ட் பேக்கான கர்கஸ லூஸ் பண்ணியிருக்காங்க. கோல் கீப்பர் கெப்பாவ லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர் லூஸ் பண்ணியிருக்காங்க. 5 பேர லூஸ் பண்ணி பவுர்ன்மவுத் ஆர் இன் டாப் 4. கேன் யூ பிலீவ் இட்? யுனைட்டட் என்ன பண்ணானுங்க? 200 மில்லியன் செலவு பண்ணி 3 பிளேயர் வாங்குனானுங்க.
அதே நேரத்தில சொண்டர்லேண்ட் வந்து ஒரு 130, 120 மில்லியன் செலவு பண்ணி, அவனுங்க வந்து ஒரு 10, 15 பிளேயர் வாங்கிட்டானுங்க. சூப்பர்வா ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க சுண்டர்லேண்ட். நான் வந்து இப்போ சுண்டர்லேண்ட் மாரி ப்ளே பண்ணணுமா? இல்ல மேன் யுனைட்டட் மாரி ஒரு பெரிய கிளப்பா இருக்கணுமா? அதே மாரி தோக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சுண்டர்லேண்ட் மாரி தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லுவேன். இட்ஸ் அபவுட் நாட் பிளேயர்ஸ் ஒன்லி மேன். இட்ஸ் அபவுட் அமோரிம். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, "நீங்க வந்து ஃபார்மேஷன சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க சிஸ்டம சேஞ்ச் பண்ணீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வின் பண்ண போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அபவுட் த ஃபார்மேஷன் மேன். நீங்க வந்து இப்போ நான் நான் இந்த விஷயத்துக்கே நான் வரேனே. இப்போ வந்து 4-3-3 நீங்க நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து நம்ம வந்து எம்பூமோவையும், ரைட்ல யார நம்ம ப்ளே பண்ண வைக்க போறோம்? கூனியாவ ப்ளே பண்ண வைக்க போறோம். இப்போ மவுண்ட்ட வந்து நீங்க நம்பர் 10ல ப்ளே பண்ண வச்சுட்டு, ப்ரூனோவ மறுபடியும் பிவோட்ல நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம அங்கேயும் கண்டிப்பா தோத்து தான் போவோம். நீங்க லாஸ்ட் நான் நேத்து நடந்த மேட்ச் வந்து நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ஹால்ஃப் டைம்க்கு அப்புறம் நம்ம வந்து 4-3 தான் நான் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் பில்டப்ல. எஸ். நெறைய பேர் நீங்க நம்ப மாட்டீங்க. 3-4-3 தான் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, இல்ல 4-3-3 வந்து நம்ம அமோரியோட சிஸ்டம்ல நெறைய வாட்டி வந்து இன்டகிரேட் பண்றாங்க. நடுவுல பில்டப்லலாம் அந்த 4-3-3 ஃபார்மேஷன் வந்து நெறைய வாட்டி ப்ளே பண்றாங்க. 3-4-3 என்னவா தான் 3-4-3, 3-4-2-1 ஃபார்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டப்பா இருந்தாலுமே, 4-3-3 செட்டப் வந்து நடுவுல இன்டகிரேட் பண்ணி விளையாடுறானுங்க. பட் அதுக்கான பிளேயர்ஸ், அதுக்கான சூட்டபிள் பிளேயர்ஸ் நீ என்னதான் 3-4-3 பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டல் பேலஸ் எடுத்துக்கோங்களேன். நேத்து வந்து லிவர்பூல பீட் பண்ணானுங்க. லிவர்பூல் அந்த கோல் வந்து கோலே கிடையாது. சாலா வந்து கையில புட்டு விஆர் பண்ணி அதெல்லாம் விட்டுருங்க. ரெஃப்ரி டிசிஷன்ஸ் வந்து நேத்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. மேன் யுனைட்டட்ல 2 கோலும் நம்மளுக்கு ரெட் கார்ட் வந்திருக்கணும். அதாவது எம்புமோ ஃபவுல் பண்ண பிளேயருக்கு வந்து ரெட் கார்ட் வந்திருக்கணும். காலின்ஸ்க்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் கோல் வந்து கூனியா ஃபவுல் வந்திருக்கணும். அது ரெஃப்ரி வந்து ரொம்ப மோசமா பண்ணிட்டானுங்க. அத பத்திலாம் நான் இன்னைக்கு பேசவே இல்ல. பிகாஸ் அமோரிம் லாஸ்ட் இட். அமோரிம் அந்த லைன் அப்லயே லாஸ்ட் இட். இதான் உண்ம. ஆலிவர் கிளாஸ்னல் கிறிஸ்டல் பேலஸ் எப்படி ப்ளே பண்றானுங்க 3-4-3 அந்த சூட்டபிள் பிளேயர்ஸ் அங்க இருக்கானுங்க. பட் யுனைட்டட் என்ன பண்றானுங்க? சூட்டபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் சூட்டபிள் பிளேயர்ஸ நீ சூஸ் பண்றது இல்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் உகார்டே. ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் காஸ்மிரோ. ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் மெய்னோ. ப்ரூனோ பெர்னாண்டஸோட லவ் வந்து அமோரிம்க்கு எவ்ளோ இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஐ டோன்ட் ஈவன் நோ. பிகாஸ் உகார்டே அண்ட் காஸ்மிரோ நீ ஸ்டார்ட் பண்ண அப்டின்னா, உகார்டே அண்ட் மெய்னோ ஸ்டார்ட் பண்ண அப்டின்னா, 2 மிட்ஃபீல்டுமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. மிட்ஃபீல்ட்ல உனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்க போகுது. பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் என்ன பண்றான்? உனக்கு என்ன குடுக்குறான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைய வரைக்குமே தெரியல. அண்ட் இந்த மனுஷன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. சர் ஜிம் ஃபக்கின் ராட்க்ளிஃப். உங்க எல்லாருக்கும் தெரியும் மேன் யுனைட்டட்ல வந்து ஒரு 30% ஷேர் வச்சிருக்கிறவன். ஒரு 30% மேன் யுனைட்டட் ஓனரு. இவன் தான் வந்து சாரி இவர் தான் வந்து நம்ம ஸ்போர்ட்டிங்கோட மேனேஜ்மென்ட்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. இவர் தான் வந்து நம்ம எரிக் டென் ஹாக்க சாக் பண்ணது. நம்ம ஸ்போர்ட்டிங் டைரக்டர ஒருத்தன வாங்கி டான் அவுட்ஷெட்ன்னு ஒருத்தன வந்து நம்ம நியூகாஸ்ல்லேருந்து ஒரு 6 மந்த் கார்டனிங்லாம் பண்ணாரு. கார்டனிங் லீவ்லாம் பண்ணி வாங்கி அவன வந்து மறுபடியும் ஒரு 6 மாசத்துலயே தொரத்தி விட்டாரு. ஏன் அப்டின்னா, ரூபன் ஆமரிம் வந்து மேனேஜரா வந்ததுக்கு வந்து நம்ம ஆளு வந்து ஒத்துக்கலையாமா. இப்ப தெரியுது என்ன நடந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு. பட் எஸ் நம்மளுக்கே தெரியுது. புருனோ பெர்னாண்டஸ் சென்டர் மிட்ஃபீல்ட்ல ஒர்க் ஆக மாட்றான். டியோகோ டாலோ நல்லா ப்ளே பண்ண மாட்றான். மெக்வாயர் வந்து லாஸ்ட் மேனா ப்ளே பண்றது வந்து ஒர்க்கே ஆவல. ஷா நல்லா ப்ளே பண்ண மாட்றான். நம்மளுக்கே தெரியுது. மிட்ஃபீல்ட் வந்து ப்ராப்ளம். ஏன் வந்து புருனோ பெர்னாண்டஸ் 100 மில்லியன் வாங்கிட்டு, பலீபாவையோ, வார்டனையோ, எலியட் ஆண்டர்சனையோ யாரையோ வாங்காம, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு இன்னமும் தெரியல. அண்ட் இந்த ஆளு என்ன பண்றாப்லன்னு எனக்கு இன்னும் தெரியல. இன்னொரு என்ன விஷயம் சுத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா, கிரஹாம் போட்டர்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. சவுத் கேட்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. கேரட் சவுத் கேட் எல்லாருக்குமே தெரியும். ஃபார்மர் இங்கிலாந்தோட கோச். என்ன விஷயம் அப்படின்னா, நெறைய மேனேஜர்ஸ் வந்து அதாவது இப்போ வேலையே இல்லாம இருக்காங்க இல்லையா? கிளப்பே இல்லாம இருக்கிற மேனேஜர்ஸ்லாம் வந்து, நம்ம ஜிம் ராட்க்ளிஃப் டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணி, எனக்கு வந்து இவ்ளோ பட்ஜெட்லாம் வேண்டாம். நான் வந்து புது பிளேயர்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். இருக்கிற பிளேயர்ஸ வச்சே நான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்பாலா நான் ப்ளே பண்ண வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஜாப்ப குடுங்க. இன்கேஸ் நீங்க அமரிமா சாக் பண்ணான்னு சொல்லிட்டு, நெறைய பேர் நம்ம சர் ஜிம் ராட்க்ளிஃப் கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹூலியன் நகல்ஸ்மேன் நம்ம ஜெர்மனியோட இப்போதைக்கு கரண்ட் மேனேஜர். ஃபார்மர் பயர்ன் மியூனிக் மேனேஜர் இருக்கான். ஆண்டோனி கான்டே இப்போ கரண்ட்ல நாப்போலி வந்து சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் இருக்கான். கிறிஸ்டல் பேலஸோட ஆலிவர் கிளாஸ்னர் இருக்கான். இப்போ நேத்து லிவர்பூல பீட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டைம் எஃப்ஏ கப் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பான ஒரு மேனேஜர். இன்னொரு பக்கம் வந்து இரோலா நம்ம போர்ன்மந்தோட மேனேஜர் டாப் 4ல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இந்த மேனேஜர்ஸ்லாம் இருக்கானுங்க. பட் இந்த மேனேஜர்ஸ்லாம் நீங்க கொண்டு வரதுக்கு மில்லியன்ஸ் கணக்குல செலவாகும். அட்லீஸ்ட் ஒரு 20 மில்லியன் உங்களுக்கு வேணும். மேனேஜர சாக் பண்ணி ஒரு மேனேஜர் உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு 20-22 மில்லியன் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வேணும். ஏன்னா ரூபன் ஆமரிம் வந்து 10 மில்லியன். இன்னும் ஒரு எனக்கு இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னாடியே அதாவது இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் டைம் இருக்குன்னு நெனைக்கிறேன். 1 இயர்க்குள்ள நீங்க சாக் பண்ணீங்க அப்டின்னா 12 மில்லியன் வந்து ரூபன் ஆமரிம்க்கு நீங்க வந்து சாக்கிங் ஃபீஸா நீங்க வந்து அவனுக்கு குடுக்கணும். இல்ல அப்டின்னா, உள்ள வர்றவங்களுக்கு இல்ல அப்டின்னா ஒரு 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. ஒரு 2 இயர்ஸ் இந்த மாரி ஆயிடுச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 மில்லியன் தான். 2 மில்லியன் வந்து லாஸ் ஆகும். ஸோ அந்த மாரி நீங்க பார்த்து 2 மில்லியன நீங்க சேவ் பண்ற அளவுக்கு நீங்க போறீங்களா? இல்ல 22 மில்லியன் செலவானாலும் பரவால்ல. நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பிக் மேனேஜர்.
நீ வந்து என்னைய பொறுத்தவரைக்கும், நீ வந்து யார வேணாலும் கொண்டு வா. நீ வந்து ரூபன் ஆமரம சாக் பண்ணு, பண்ணாம போ. அது வந்து நம்மளோட கையில இல்ல. என்னைய பொறுத்தவரைக்கும் ரூபன் ஆமரம் கிட்ட நீ போய் பேசணும். இந்த பிளேயர்லாம் நல்லா ப்ளே பண்ண மாட்றானுங்க. இந்த பிளேயர் வந்து நீ ப்ளே பண்ண வைக்கணும். இல்லன்னா, நீ வந்து உன்னையே சாக் பண்ண வைக்கிறேன்னு சொல்ட்டு, நீ போய் பேசு. வாய் என்னத்துக்குடா வச்சிருக்கீங்க? போய் பேசுங்கடா ரூபன் ஆமரம் கிட்ட. அவன் ஒரு வாட்டியும் தெரிஞ்சு பண்றானா? தெரியாம பண்றானா? இல்ல அவனுக்கு 12,000,000 வேணும்னு சொல்லிட்டு வேணும்னே புருனோ பெர்னாண்டஸ் வந்து சென்டர் ஃபீல்ட்லயே பிக் பண்ணி, டியோ கண்டாலாவ பிக் பண்ணி, லூக் ஷாவ பிக் பண்ணி, மெக்வையர பிக் பண்ணி நேத்து வந்து வேணும்னே அந்த டாக்டிக்ஸ்லாம் போட்டு வேணும்னே தோக்குறானா? எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன் கேஸ் நீங்க சாக் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு ப்ரூவன் மேனேஜரோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு கவல கிடையாது. இல்ல ஒரு நியூ மேனேஜரோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு கவல கிடையாது. யுனைட்டட்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து அவன வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாரி பண்ணா நான் வந்து அடுத்த மேட்ச் இருக்க மாட்டேன். என்ன வந்து வச்சுருவானுங்க. என்ன வந்து வித்துருவானுங்க. அந்த ஒரு பயம் வந்து அந்த மேனேஜர் மேல இருக்கணும். அந்த பயம் ரூபன் அமரத் மேல இப்ப இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்லன்னா டேலோ இருக்க மாட்டான். மெக்வையர் இருக்க மாட்டான். ப்ரூனோ இருக்க மாட்டான். ஷா இருக்க மாட்டான். கசமிரோ இருக்க மாட்டான். இத்தன பேர் வந்து இருக்க மாட்டானுங்க. பட் ரூபன் அமரம் அவ்ளோ பேரையும் ப்ளே பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ எனக்கு என்ன இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ காமெண்ட்ல சொல்லுங்க. என்ன நடக்குது? என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு காமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.